அன்பு நெஞ்சங்களுக்கு சஞ்சு மாஸ் vlog-ஓட அன்பான வணக்கம். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பெருமாள் கோவில் தரிசனம் தான் பார்க்க போகிறோம். அதாவது உடுமலையிலேருந்து பல்லடம் போகிற வழியில் குள்ளம்பாளையங்கிற ஒரு ஊரில் கிராமத்தில் பள்ளிகொண்ட பெருமாள் கோவில் இருக்குது. ரொம்ப அருமையாக இருக்கும். நாங்கள் டைம் கிடைக்கும்போது, அதாவது புரட்டாசி மாதத்தில் சனிக்கிழமை, ஏதாவது ஒரு சனிக்கிழமை ஒரு 2-3 வருஷமாக அங்கே போயிட்டுருக்கோம். போய் நல்லபடியாக சுவாமி தரிசனம் பண்ணிவிட்டு வருவோம். இந்த தடவை போயிருந்தப்போ சரி உங்களுக்காக அதையும் என்னால் முடிஞ்சளவு வீடியோ ஷூட் பண்ணிட்டு வரலான்னு சொல்லி கோவிலுக்குள்ளே எடுக்கிறதுக்கெல்லாம் பர்மிஷன் நான் கேட்கவும் இல்லை. சரி வேண்டாம் அப்படிங்கிறதுனால அப்படியே சும்மா அவுட்டரில் மட்டும் கொஞ்சம் வீடியோஸ் எல்லாம் எடுத்து அதை ஒரு கோர்வையாக உங்களுக்கு கொண்டு வந்திருக்கேன். பாருங்கள், பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். நல்லபடியாக சாமியெல்லாம் தரிசனம் பண்ணிவிட்டு அங்கே கோவில்லையே அன்னதானமாக பார்த்திங்கன்னா தக்காளி சாதம், தயிர் சாதம், சக்கரை பொங்கல் எல்லாம் கொடுத்தாங்க. நாங்கள் போயிருந்தது புரட்டாசி கடைசி சனிக்கிழமை. அதாவது இந்த வீடியோ போடுறதுக்கு கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு. கொஞ்சம் இல்லை, நல்லாவே டிலே ஆயிடுச்சு. ஆமாங்க, நான் கொஞ்சம் வீடியோ எடிட் பண்ணி வச்சுருந்தேன். பட் இந்த வீடியோ போஸ்ட் பண்ண ஞாபகத்துலேயே நான் போடாமல் விட்டுட்டேன். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா அங்கே குள்ளம்பாளையம் பெருமாளை சாமி கும்பிட்டு அடுத்ததாக நாங்கள் செஞ்சேரி மலை முருகன் கோயிலுக்கு போகலான்னு பிளான் பண்ணி போயிருந்தோம். ஆனால் இங்கே சாமி கும்பிட்டு வரும்போதே பார்த்திங்கன்னா செஞ்சேரி மலையில் கோவில் நட சாத்திட்டாங்க. ஈவினிங் தான் ஓப்பன் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி அங்கே கோயிலில் மேலேருந்து வந்தவங்க, மலை மேலேருந்து வந்தவங்க சொன்னாங்க. சரின்னு சொல்லிவிட்டு சரி வர்ற வழியில் வேறு ஏதாவது பெருமாள் கோவில் இருந்தாலும் நல்லபடியாக அங்கேயும் சாமி கும்பிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டே வரும்போது ஒரு ஊரில் அதாவது பச்சை வண்ண பெருமாள் கோவில்னு சொல்லி நாங்கள் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா பெரிய பாப்பாவுக்கு ரெகுலராக காலேஜுக்கு போகிற வழியில் தான் இந்த கோவில் இருந்திருக்குது. ஆனால் பெருசாக நாங்கள் இந்த கோவிலை பார்த்ததே இல்லை. ஆனால் அன்னைக்கு நாங்கள் இந்த மாதிரி ஏதாவது இன்னொரு பெருமாள் கோவிலுக்கு போகலான்னு நினச்சிட்டு இருக்கும்போதே அங்கே ஒரு ஃப்ளக்ஸ் வச்சுருந்தாங்க. அதில் பார்த்திங்கன்னா இது மாதிரி பச்சை வண்ண பெருமாள் கோவில் அப்படின்னு போட்டு பச்சா கவுண்டம்பாளையம் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. அப்போது அங்கே ஒருத்தர்கிட்ட விசாரிக்கும்போது நீங்கள் போகிற வழியிலேயே மெயின் ரோட்லேயே இருக்குது, போய் நல்லபடியாக சாமி கும்பிட்டு போங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரின்னு சொல்லி கோவில் பார்த்தா ரெகுலராகவே நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 5-6 வருஷமாக அதே ரோட்டில் தான் போயிருக்கோம். ஆனால் கோவிலை பெருசாக நாங்கள் கவனித்து பார்த்ததும் இல்லை, போனதும் இல்லை. ஆனால் நாங்கள் போகிற டயத்துக்குள்ளே எல்லாம் சாமி கும்பிட்டு போயிட்டாங்க. ரொம்ப ஃப்ரீயாக இருந்தது. நாங்கள் மட்டும்தான் ரொம்ப அமைதியாக நல்லா பொறுமையாக தரிசனம் பண்ணிவிட்டு அங்கே சாமி பார்த்திங்கன்னா திருமகள் நிலமகள் உடனமர் பச்சை வண்ண பெருமாள் கோவில் பச்சா கவுண்டம்பாளையம். இதுதான் பார்த்திங்கன்னா அந்த கோவில் இருக்கிற இடம். ரொம்பவும் மனசுக்கு நெகிழ்வாக இருந்தது, ரொம்ப திருப்திகரமாகவும் இருந்தது.